லூக்கா 13 இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் 22வது வசனத்தில் வாசிங்க. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணித்தார். அப்போ எருசலேம் என்பது ஒரு பெரிய நகரம், முக்கியமான நகரம். ஆனால் அந்த நகரத்திற்குள் நுழைவதும் எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைவதும் கடினம். அவ்வளவு எளிதாக நுழைந்து விட முடியாது. அதனுடைய வாசல் மிக மிக குறுகியதாக இருக்கும். எருசலேம் நகர் அரண் சூழ் நகரானது. எங்கு பார்த்தாலும் அரண்கள், எங்கு பார்த்தாலும் தூண்கள், கோட்டைகள் நிறைந்த ஒரு நகரம்தான் எருசலேம். அதே போல சுற்றுச்சுவர்கள் நிறைந்தது, நிறைய சுற்றுச்சுவர்கள் நிறைந்தது தான் எருசலேம் நகரம். நிறைய காவல் மாடங்கள், உயரத்தில் ஒரு கோபுரம் மாதிரி கட்டி காவல் கண்காணிக்கக்கூடிய காவல் மாடங்கள் நிறைய இருக்கும். அரசர்களின் நகரம் அது. ஏரோது அரசன், பிலாத்து அரசன் எல்லாம் அங்கு தங்கி இருந்து ஆட்சி புரிந்தான். அவர்களுடைய அரண்மனைகள் எல்லாம் அங்கு இருந்தது. அதே போல தலைமை குருக்களின் அரண்மனையும் அங்கு இருந்தது. எல்லா அரசர்களுக்கெல்லாம் மேலான பேரரசராகிய யாவே இறைவனின் இருப்பிடம் எருசலேம் ஆலயம் அங்கு இருந்தது. எனவே இந்த எருசலேம் நகரத்திற்குள் நுழைவதும் கடினம், எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைவதும் ரொம்ப ரொம்ப கடினம். எருசலேம் ஆலயமே பல பிரிவுகள் உட்கொண்டது. வாசலும் குறுகியதாக தான் இருக்கும், உள்ள நுழையவும் முடியாது. ஆக இறைவனை அடைய வேண்டும் என்றால், மீட்பை அடைய வேண்டும் என்றால், மோட்சத்தை செல்ல வேண்டும் என்றால் அதனுடைய வாசல் குறுகியது, குறுகலானது. அப்படி என்றால் கஷ்டப்பட வேண்டும். வலி வேதனைகள் மூலமாகத்தான் நமக்கு மீட்பு. வலி இல்லாமல் குழந்தை இல்லை, வலி இல்லாமல் உலகத்திலே ஒரு உயிர் இல்லை. அதே போல பெரிய வெள்ளி இல்லாமல் உயிர்ப்பு பெருவிழா இல்லை. பாடுகள் இல்லாமல் மீட்பு இல்லை நமக்கு. இயேசு பாடுபட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பாடுபட்டார். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே பார்க்கும் பொழுது ஈஸி கோயிங் லைஃப், எல்லாம் ஈஸியாக போகணும் என்ன. அதே போல எல்லா காரியங்களையும் எளிதாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன, ரொம்ப லகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அந்த காலத்தில் ஒரு அரசு ரீதியான ஒரு காரியமாக இருக்கலாம், ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கெலாம் ரொம்ப ஈஸி. வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம், விண்ணப்பித்து நாம் என்ன செஞ்சிடலாம், பள்ளிக்கூடத்தில் சேர்ந்துடலாம். அரசு அதிகாரியிடம் சென்று ஒரு சான்றிதழ் வாங்க வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு